ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்பா மகள் சேனல். அப்பா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம மோதிச்சூர் லட்டு பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கப் கடலை மாவு, 1 கப் ஜீனி, 1½ கப் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் ஃபுட் கலர். இப்போ கடலை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கிட்டா தான் நல்லா மாவு ஒரு கன்சிஸ்டன்சியாக நமக்கு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கி அப்படியே போட்டிங்கன்னா அதில் கெட்டி கெட்டியாக இருக்கும். அப்போ மாவு நமக்கு நல்ல ஒரு பதத்துக்கு வராது. ஆமாம், அதனால தான் நம்ம சலிச்சு போட்டுக்கணும். இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு படத்துக்கு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்படி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த மாவு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக நல்ல ஒரு பதத்துக்கு வரும். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மாவு சரியாக வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு மாவு ஒரு தோசை ஊற்றுற பதத்துக்கு நமக்கு வந்துருச்சுங்களா? இப்போ வந்த மாவை நம்ம இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு நமக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா தோசை மாவு படத்துக்கு வந்துடுச்சு. மாவு ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம அடுப்பில் வச்சுட்டு கடாயில் நம்ம தேவையான அவ்வளோத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் விட்டுருங்க. பக்கத்துலேயே இதுக்கு சர்க்கரை பாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் ஜீனி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அந்த ஜீனி முழுகிற அவ்வளோத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆகிடணும். அதனால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். அதை கொஞ்சம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் அந்த மாவு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ ரெடியான சர்க்கரை பாகில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஃபுட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருந்தா அதையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் பவுடர் போட்டதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1½ கப் கீழேருந்து பாதி கப் மட்டும் கீ ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்சியில் எடுத்து அரைக்கணும். நல்லா பவுடராக இந்த மாதிரியா பவுடரை நல்லா வர்ற அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். ஐயா பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு அரைச்சிக்குங்க. இப்போ அந்த மாவை நம்ம எடுத்து சர்க்கரை பாகில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை பாகும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். ஏன்னா அது ஊறணும். ஊறி வந்தால் தான் நமக்கு நல்ல டேஸ்டியான லட்டு கிடைக்கும். இப்போ அந்த மாவு சர்க்கரை பாகும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம லட்டு நல்லா டேஸ்டியாக வராது.
பார்த்தீங்கன்னா நல்ல கலர் அதில் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கூட அந்த மாவு வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வந்து லட்டு மாதிரியாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யில் நம்ம கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கிங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ அது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சர்க்கரை பாகுலாம் அந்த மாவில் அப்சர்வ் ஆகி இப்போ நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பதத்துக்கு வந்துடும். அதில் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி இருக்கிற எல்லா நெய்யும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அந்த நெய்யெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இப்போ அதை நம்ம இந்த லட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து அழகாக ஊற்றி வச்சுக்கலாம். சாப்பிடவா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கிட்டு நல்லா ஒரு சர்க்கிளாக வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு லட்டு நல்லா உருண்டையாக கிடைக்கும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கிற லட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேசியோ கொஞ்சம் பாதியாக வந்து வெட்டி நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்ம லட்டு ரெடி. சூப்பராக இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்டவே பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.